ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய சண்டே ரொட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் லேட்டாக தான் எந்திரிச்சோம் அப்படிங்கிறதுனால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு பெருசாக தோணலை. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. கிரேப்போடைய ஜூஸும் லைமும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. இது நான் ஆஃபீஸில் இருக்கும் போது அடிக்கடி குடிப்பேன், கிரேப் லைம் சொல்லி. சரின்னு அன்றைக்கி மார்னிங் வந்து இதை தான் வந்து நான் போட்டு குடிச்சிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லன்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் போல் வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாஷிங்க்கு போட்டுட்டு எடுத்து காய போட்ட பிறகு நான் அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் செமி கிரேவியும் செய்யலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு குழம்பு செய்யலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாப்பா பிரியாணி வேணும்னு கேட்டதுனால சரின்னு வந்து நான் மட்டன் பிரியாணியும் செமி கிரேவியும் செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் சண்டே அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நீங்கள் சமைச்சிருந்தீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் தோணுமான்னு எனக்கு சொல்லுங்கள். அதாவது இப்போ வீக் டேஸ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது வீக்கெண்ட் எப்படா வரும் அப்படின்னு தோணும். இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா சாட்டர்டே கூட என்னமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சண்டே காலையில் எழுந்திரிச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலே இந்த சண்டேவே முடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் வர்றதுக்கு. எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் டக்குன்னு வீக்கெண்ட் முடிஞ்சு போயிடுற மாதிரி தோணுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்லாம் வந்து எல்லா க்ராசரிலையும் அட் அ டைமில் வந்து திரும்பி எல்லா பாக்ஸ்லேயும் கொட்டி வைப்பேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. எந்த க்ராசரி எப்போ தீருதோ அப்போ அந்த பாக்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க க்ராசரி பாக்ஸ்லேருந்து அதை எடுத்து ரீஃபில் பண்ணிக்கிறது. அன்றைக்கி அப்படி தான் வந்து பாஸ்மதி ரைஸ் காலி ஆகிடுச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2க்குமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போல் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து 2 சில்லி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகால காரம் அவ்வளோவா இல்லைங்கிறதுனால 2 சேர்த்துக்கிட்டேன். அப்படி கிட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறாங்க காரமான மிளகா அப்படின்னா 1 சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த உடனே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக வர்றதுக்கான ஒரே வந்து ரீசன் வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் புதினா அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான அந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டான பிரியாணி வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்பைஸியாக வந்து அன்றைக்கி பிரியாணி செய்யலை எனக்கு நல்ல ஒரு க்ரீமியான கர்ட் கிடச்சிது. சரி அதையுமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு எனக்கு வந்து அன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருந்த மட்டனில் வந்து போன் பீசஸே இல்லை, ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாகவே தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நமக்கு பிரியாணிக்கு நம்ம மட்டன் எடுத்தோம்னா கொஞ்சம் போன் பீஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் அன்றைக்கி கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு ஃபேக்டராகவே இருந்துச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மட்டன் வந்து எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும்னு தெரியாது இல்லையா, அதனால ஒரு 3 to 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து அது கூட வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பிரியாணி செய்யும்போது ரைஸ் போட்ட பிறகு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ், அதாவது விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த டைமில் வந்து நம்ம அப்படி செஞ்சோன்னா நல்லா நமக்கு வந்து ரைஸுமே வந்து மேலே குச்சி குச்சா நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரியாணி குழஞ்சுமே போகாது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே. ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கும், அடி பிடிக்கல, ஆனால் நல்லா வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரியாணி நீங்களுமே செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செஞ்சு முடித்த பிறகு இன்னொரு பேனில் வந்து மட்டன் செமி கிரேவி செய்யலான்னு இன்றைக்கி குக்கரில் செய்யலை, நான் ஓப்பன் பாட்லேயே தான் செஞ்சுருந்தேன். பிகாஸ் அந்த மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குமே வந்து ஓல்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயுமே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து இந்த செமி கிரேவிக்கு வந்து நம்ம நிறையா ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நமக்கு தேவையான
அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து அந்த மசாலாவோட வாசனை அதிகமாக வர வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து மைல்டான ஸ்பைசஸ் தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். தாளிக்கும் போதுமே வந்து சோம்பு, அந்த பட்டை, ஒரே ஒரு கிராம்பு அது மட்டும்தான் போட்டு நான் வந்து தாளிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது மூழ்கி வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு 75% வெந்த பிறகு நான் இதில் வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் பொட்டேட்டோவும் நல்லா வெந்து வந்த பிறகு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவேன். என்னென்னா அதில் தேங்காயில் ஒரு 2, 3 முந்திரி, கசகசா, நெக்ஸ்ட்டு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வந்து இதில் சேர்த்துருவேன். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மட்டன் கிரேவிலலாம் வந்து நாங்கள் தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்கள் மாமியார் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்த பிறகு எனக்கும் வந்து இப்போ நிறைய டிஷ்ஷில் வந்து கோகோனட் ஆட் பண்ணால் வந்து பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து நான் சண்டே அன்றைக்கி சமைச்சிருந்தது. கூட எக் பாயில் பண்ணி வச்சு சூப்பராக வந்து லன்ச் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, நல்லா சாப்பிட்ட பிறகு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து சூப்பராக தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே மோமோஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நானே வந்து ஹோம்மேட் மோமோஸ் வந்து அன்றைக்கி வீட்டில் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி நான் வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு வந்து மோமோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அன்றைக்கி வந்து ஸ்டீம்டு மோமோஸ் தான் செஞ்சுருந்தேன். பட் ஆனால் ஃப்ரைடு மோமோஸுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃப்ரைட் மோமோஸ். நான் அதோட ரெசிபி தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் ஈவினிங் வந்து என்னோடய தம்பி, நான், பாப்பா 3 பேரும் சேர்ந்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து பக்கத்தில் இருந்த ஐபாக்கோக்கு தான் போயிருந்தோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் அடிக்கடி நிறையா ஐஸ்கிரீமு, ஜூஸு இதெல்லாம் வந்து பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நம்ம தான் வந்து அதோட குவான்டிட்டியை வந்து லிமிட் பண்ணி கொடுக்கணும். எதுவுமே வந்து ஒரு லிமிட்டடான குவான்டிட்டியில் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம அந்த குவான்டிட்டியை மீறி போகும்போது தான் வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது அப்படிலாம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பசங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து டெய்லி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு அவங்க அதை குடிப்பாங்கன்னு தெரியாது. பட் கொஞ்சமாக குடித்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த சம்மர் டைமில் உங்கள் கிட்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்க, என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து சம்மர் டைமில் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் கிட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதுவும் செய்யாது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்ஸை நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம பேஜில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.